நம்ம ஆளுங்க இந்த கோபத்தை காட்டுறது ரொம்ப டெக்னிக்கலாக கணக்கு காட்டுவாங்க தெரியுமா இல்லையா? ரோட்டில் யாராவது வயசான ஒருத்தர் தடுமாறி பைக் போனால் நாரண்டிக்கிறது, நல்ல சூமோல கரை வெட்டி கட்டிக்கிட்டு 2 பேர் நடு ரோட்டில் மேம்பாலத்துல சண்டை போட்டாங்கன்னா ஓரமாகவே நிற்பாங்க. எதுக்கு இந்த வில்லங்க? கோபத்தை காட்டுறதுல யாரெல்லாம் இழிச்சா வேணா அவனா பார்க்குறது. இது ஒரு வன்ம மனநிலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிக்னலில் ஒரு கார் நின்று போயிடுது, ஒரு பெரியவர் இறங்கி தடுமாறுகிறார், அல்லது சரியாக ஓட்ட தெரியாத ஒரு பெண் அல்லது ஒரு அம்மா அந்த ஏஜில் இருக்கவங்க அதை தடுமாறுறாங்கன்னா அவ்வளோ பேர் இறங்கி ஆரன் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், எளியவர்களுக்கு எதிராகத்தான் என்னால் குரல் எழுப்ப முடியும். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஒருத்தர் திரும்பி முறைச்சி இப்படியே பார்த்துருந்தாலும் நீங்கள் ஆரன் அடிக்க மாட்டீங்க. அப்போ பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும் நின்று போன வண்டியை ஒரு தனி மனிதனால் தள்ள முடியாது. அவன் தடுமாறுகிறான்னு தெரியும். அந்த தடுமாற்றத்தை கூடுதல் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பின்னால் என்னன்னா, உங்களுக்கு கோபம் இருக்குது, அவர் மேலே இல்லை, உங்கள் மேலே. நீங்கள் அடிக்கிற ஆரன் உங்களுக்கு தான். அப்போ முதல்ல நான் அதுதான் சொல்கிறேன், யூ டாக் டு யுவர் செல்ஃப். நம்ம உலகம் முழுக்க பேசுகிறோம், நம்மை பற்றி பெரிய அறிதல் நமக்கு இருந்ததே கிடையாது. நம்முடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்கணும்னு. ஆனால் பெட்டர் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு இங்கே பல சிக்கல்கள் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த சமூக அமைப்பு ஒரு பெட்டர் வெர்ஷனை வேறு மாதிரி தடுக்குது, குறிப்பாக பெண்களை. ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனாங்கன்னா, அவங்களாம் என்னப்பா பெரிய பணக்காரங்க ஜிம்முக்குலாம் போகிறாங்க, புறவலமாக ஏதோ அதிசயமாக ஏதோ வயசு பிள்ளையே ஜிம்முக்கு போக கேள்விப்பட்டிருக்கான். இந்த மாதிரி 2 பிள்ளையை பார்த்து காலேஜ் போயிட்டு இது ஜிம்முக்கு போகுது. ஒரு பெண் தன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ளுவதே இங்கே தவறு சொல்லப்படுகிறது. எல்லா அம்மாக்களுக்கு முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது. ஏன் யோசிச்சு பாருங்க. தன்னைத்தானே பார்த்துக் கொள்வது தியாகத்திற்கு புறம்பானது என்று அவளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இலக்கியங்களே நம்ம புத்தகங்களே இருந்தால் கூட உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுங்கிறான். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் ஒன்றும் வேணாம், இதே சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்திலே ஒரு பிரியாணி கடையில் போய் உட்காந்து ஒரு பெண் தனியாக ஃபுல் கட்டு ஒரு பிரியாணி கட்டுங்க, அவ்வளோ பேர் அவங்க தான் பார்ப்பான். ஏன் ஒரு பெண் தனியாக சாப்பிட்றது தப்பாது, ஆம்பளை பிள்ளை நல்லா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண் தியாகியாக வாழ்வதன் வழியாக மட்டும்தான் அவள் சிறந்தவளாக அறியப்பட வேண்டும் என்று இங்கே ஒரு கணக்கு இருக்கிறப்ப அம்மாக்கள் தங்களை பார்த்துக்கொள்ள ரொம்ப அச்சப்படுகிறார். அதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு டாய்லெட்டுக்கு ஃபேன் போட்டவங்களாம் இருக்கான். யாராவது அடுப்படிக்கு ஏசி பண்ணணும்னு சொன்னால் சிரிப்பமா இல்லையா? சிரிப்பமா இல்லையா? பெண் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது எப்போதும் ஒரு ஏளன பார்வையை நாம் வைத்துக் கொண்டிருப்பதனுடைய பின்னணியில் நீ எப்போதும் அங்கேயிருந்து சொல்கிறது தான். நம்ம பெரும்பாலும் எதையெல்லாம் ஓட்டுறோன்னு கவனிச்சு பாருங்க. பெண்ணினுடைய நேரத்தை சுருக்குகிற எல்லா பொருள் மீதும் நமக்கு ஒரு ஏளன பார்வை எப்போதும் இருப்பது உண்டு. மிக்சியில் அரைக்கக்கூடாது, அம்மியில் அரைத்தால் தான் மிளகாய் துவையல் நன்றாக இருக்கும். நீ உட்காந்து அரைன்னு ஒரு வேலைனா, நீ உட்காந்து அரைன்னு அவன் உட்காந்த பொசிஷனே டாய்லெட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்தான். ரைட்டா? கிரைண்டர்லாம் அரைக்கக்கூடாது, கையால் தான் மாவை ஆட்டணும். ஏன் சொல்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்காத, நீ தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக செய்யி. அப்போ ஒரு பெண்ணினுடைய நேரத்தை சுருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை ஏன் கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னா, வெளியில் வாசலில் ஒரு டுகாட்டி ஒரு பைக் வந்து 3.5 லட்ச ரூபாய்க்கு நிற்கிது, அது மேலே ஒரு கிண்டல் வந்ததே கிடையாது. 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஆணினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தின் மீது எந்த ஏளன பார்வையும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணினுடைய நேரத்தை சுருக்கி அவளுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கிண்டலாகவே இந்த சமூகம் பார்த்துட்டே இருக்கு. அதை பெண்ணும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸை வெளியில் வர முடியல. நம்ம கோபமாக தான் இருக்கு. இப்போ நமக்கு கோபம் இருக்குது, யாரும் மேலே காட்டுறதுக்கு ஏமா உங்களெல்லாம் வாக்கப்பட்டு நான் வந்து வாழை போடி செஞ்சு நீங்கள் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாழ்க்கையை வாழாத உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் குற்றச்சாலி ஆக்குறீங்க. அதான் ஸ்பெஷல். இப்போ நான்லாம் எப்படி இருந்தேன், போகிற இடத்துல நீ என்ன பிழைக்க போகிறேன்னு தெரியல, போகிற இடத்துல நீ என்ன என்ன புள்ள வளர்த்துன்னு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கவலையே படாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு யாட்சிக் இருக்குது. ஒரு குடும்பத்தை சிறப்பான நிர்வாகியாக இருந்து கவனித்து கொண்டு அனைவருக்கும் சரியாக சமைத்து போட்டால் அவள் சிறந்த மருமகள். அன்னைக்கு இன்னைக்கு சிறப்பாக சமைச்சு போட்டால் தான் நீ நல்ல மருமகனா நீங்கள் பொண்ணு கொடுக்க போகிறது இல்லை. சமைச்சு போட்டால் தான் கட்டிக்கணும்னா அந்த பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறதும் கிடையாது. ரைட்டா? இட் இஸ் அ பேக்கேஜ். ஒவ்வொரு காலகட்டத்திற்குமாக ஒவ்வொரு நீடு இருந்தது. உங்களை பார்த்துக் கொள்வது ஒரு நாளும் குற்றமில்லை. தன்னை பார்த்துக் கொள்வதை சுயநலம் என்று எப்போது இந்த சமூகம் சொன்னதோ அப்போதே அது உங்களை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது. உன்னை பார்த்துக்காத, நீ எல்லாரையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவன்லாம் அவனை நல்லா பார்த்துக்கிறவன் தெளிவாக இருப்பாங்க. கூட்டு குடும்ப அமைப்பு எவ்வளவு அருமையானது, இதை பெண்கள் சிதைத்து விட்டார்கள் சொல்கிற பெருவாரியானவர்கள் ஆண்கள் தான். கவனிச்சு பாருங்க. கூட்டு குடும்பம் சூப்பராக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் கேளுங்களேன், ஆண்கள் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்கள் தான் அதை உடச்சு விட்டாங்க அப்படின்னு பெண்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். யோசிச்சு பாருங்களேன், ஏன் பெண்கள் அதை உடச்சிருப்பாங்க அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். இன்னொன்று, ஏன் கூட்டு குடும்ப அமைப்பு ஆணுக்கு சௌரியமாக இருக்குன்னா, ஆணுக்கு அது சௌரியம். நடுகாலில் உட்காந்து காஃபி அப்படின்னா மூத்தண்ணி போட்டு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி தம்பி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க, அத்தை இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க, அம்மா இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவர் காலை நீட்டிக்கிட்டு ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு எந்த சேனலையாக மாற்றி பார்த்துக்கிட்டு காப்பி கைக்கு வந்துடும். அப்போ ஆணினுடைய சௌகரியத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டு தன்னுடைய குரலுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல், தன்னுடைய சுதந்திரத்திற்கோ தன்னுடைய கருத்துக்கோ எந்த விதமான வழியும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்துருக்கப்போ அதை உடைக்க தான் செய்வாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஃபேவரிங் அ வுமன், ஷி வில் டிஸ்ட்ராய் இட். அவ்வளோதான். அதை அவங்க உடைப்பாங்க. அது நியூக்ளியர் ஃபேமிலியை தான் மாறும்.
மறுபடியும் இப்போ எல்லாரும் திரும்பவும் குடும்ப அமைப்புக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அது எப்போது ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கும் கருத்திற்கும் மதிப்பு கொடுக்கிறதோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை அதை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணாமல் பார்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் திங், சுய நேசம் என்பது தப்பே கிடையாது. முதலில் உங்களை நேசியுங்கள். உங்களை உங்களால் நேசிக்க முடியாதென்றால் யாரையும் உங்களால் நேசிக்க முடியாது. உங்கள் மீதே உங்களுக்கு பிரியமில்லை என்றால் யார் மீதும் உங்களுக்கு பிரியம் செலுத்த முடியாது. உங்கள் மீது பிரியம் செலுத்துவது சுயநலம் அல்ல. அந்த சுயநலம், அது சுயநலம்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ வீக்கராக ஒரு 40-45 வயசுல அம்மாக்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லா அம்மாக்கும் நான் சொன்ன மாதிரி முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வயிற்று வலிக்கு பிரச்சனைக்கான முதல் காரணம் என்னன்னா, 8 இட்லி சுட்டு வச்சிருப்பீங்க. திடீர்னு பையன் ஃபோன் பண்ணி, அம்மா ஃப்ரெண்டு வீட்டிலே சாப்பிட்டேம்மா, புருஷன் சம்பாரிச்ச காசு வீணா போவோமேனு 8 இட்லி எடுத்து மண்டி திங்கிறது. ஏற்கனவே 4 இட்லி சாப்பிட்டு இந்த 8 இட்லி நாளைக்கு காலையில் அந்த மாதிரி நம்ம உப்புமா செஞ்சு வச்சா ஒரு வேலும் திங்க போகிறது கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனையும் சாப்பிட்றது பாவம், கணவரின் காசு வீணாக போய் விடுமே, பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்தா அதே 8 இட்லி சுட்டு வைக்கல, அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஆங்கெல்லாம் அறிவிக்காமலே கூட்டிகிட்டு வருவாங்க. சம்மந்தமே முன்னாலாம் பார்த்துருக்கேன். தாத்தாக்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு 5 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்துட்டு எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. எங்கேருந்து போகிறதுன்னு தெரியாது. பெண்கள் அதை கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. யாரை கேட்டு கூட்டியாந்து கூட கொண்டு கிச்சனில் வச்சு மொக்குன்னு குத்துதுங்க. முன்னாலெல்லாம் வேற வழி இல்லை. ஆண் அதிகார மையமாக இருந்த காலகட்டத்தில் அது அப்படி இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு, ஒரு 8 இட்லி சுட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல பையனோ இல்லை கணவரோ யாரோ இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க ஆளுக்கு ஒரு 3 இட்லி தின்னாங்கன்னா மிச்சம் 2 இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு பசி இருக்கும். என்னத்தை நமக்குன்னு ஒரு ஈடை ஊற்றணும். அது எப்படி ஊற்றினாலும் 6 இட்லி ஊற்றணும், இல்லாட்டி 9 இட்லி ஊற்றணும். அப்போ மறுபடியும் இது வேஸ்ட்டாக தான் புருஷன் காசுன்னு சொல்லிவிட்டு அரை வயிற்றோட 2 இட்லி, ஒன்று பாதி வயிற்றுக்கு சாப்பிட்றது, இல்லாட்டி 1.5 வயிற்றுக்கு சாப்பிட்றது. அது வயிறா குப்பை தொட்டியா? அது வயிறா குப்பை தொட்டியா? மிச்சத்தை கொண்டு போய் போடக்கூடிய இடமாக உங்கள் வயிறை பயன்படுத்தியது உங்கள் வயிற்று வலியின் பிரச்சனை. நின்று கொண்டே சமைத்தது, நின்று கொண்டே வேலை பார்த்தது, நின்று கொண்டே அனைத்தையும் செய்தது உங்கள் முட்டி வலிக்கான பிரச்சனை. இதெல்லாம் எப்போ சௌரியமாக இருக்குது தெரியுமா? அந்த தியாகம்லாம் உங்கள் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தியாகம் உங்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாமல் நீங்கள் இருக்கிறப்ப கூட பிள்ளைகள் அதையே எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க கேட்கல, உங்களுக்கு கோவம் வரும். என் தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்காக இவ்வளவுலாம் செஞ்சேனே, தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பேசுறிய பாவி, நீ எல்லாம் நல்ல பிள்ளையா அப்படின்னு நீங்கள் கழுவி ஊற்றல. அவன் காண்டாவன், நீ என்ன பண்ண, எதுக்கு இப்போ திட்டுற? ஏன்னா நீங்கள் தியாகம் பண்ண விவரமே எனக்கு தெரியாது. நீங்கள் தான் தியாகம் பண்ண தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் லெஃப்ட் ரைட்லாம் திரும்பி பார்ப்பீங்க, ஒரு பயிலும் இருக்க மாட்டான். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நத்திங் ராங். ஆணும் சரி பெண்ணும் சரி, தன்னை பார்த்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட்ல எல்லாம் போகிறப்ப ஒரு அறிவிப்பு வரும். முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் தான் பயமாக வரும். அது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறப்ப பயமாலாம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு தான் ஏறி உட்காந்துருப்போம். இவங்க அப்போ தான் எல்லாம் சொல்லுவாங்க, திடீர்னு ஃப்ளைட்டு தீ பிடிச்சா, எது தீ பிடிக்குமா, என்னடா சொல்கிறீங்க, நடுக்கடலில் போகிற வழியில் திடீர்னு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டால் கடவுளே என்னை இப்போவே இறக்கி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆக்சிஜன் தேவை ஏற்படுகிற போது மேலிருந்து இதை இழுத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வரும். முதல்ல நீ போட்டுக்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கவனுக்கு போட்டு விடு. ஏன்னா அடுத்தவனுக்கு உதவுனா நீ முதல்ல உயிரோடு இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவான். முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க. அது எந்த வகையிலும் குற்றம் அல்ல. 50 வயசுக்கு மேலே என்னுடைய தியாகத்தையும் என் உழைப்பையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அடுத்தவர்களை பார்த்து புலம்புனா என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், உங்கள் அப்பா எனக்கு என்னன்னு செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் 50 வயசுக்கு அப்புறம் கேட்காதீங்க. வயசு இருக்கப்பே கேட்டுக்கங்க, செஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்க, வாழ்ந்துக்கங்க. மாறாக நான் உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தேன், நீ உன் பொண்டாட்டி பின்னால் போயிட்ட, உங்கள் வீட்டுக்கார மேலே உங்களுக்கு என்ன கவலை, வருத்தம் என்ன? இந்த ஆள் கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா பேச்சு கேட்டான், என் பேச்சை கேட்கலங்கிறதானே, உங்கள் பையனாக தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு போகட்டுமே, இருக்கட்டுமே. அந்த படகு உங்களுக்கு சொந்தமல்ல இல்லையா? அப்போ நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை தொடங்கி மன ஆரோக்கியத்தில் தொடங்கி நம்மை நாமே பார்த்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஆணும் சரி பெண்ணும் சரி, கடைசி வரைக்கும் இந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகும் என்று நினைக்கவே நினைக்காது. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது என்ஜாய் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்றதுனால தான் இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சின்னதாக நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு கோபம் வரும். நன்றாக ஜோடித்து கொண்டால் கோபம் வருகிறது, கூடுதலாக செலவு செய்தால் கோபம் வருகிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் கோபம் வருது. அசால்ட்டாக லீவில் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா வெறி ஆகுது. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இவன் உட்காந்துக்கிட்டு கொடைக்கானலுக்கு போனா, இது பொறாமை, இது வைத்தறிச்சல், இது காண்டு. வி கான்ட் ஹெல்ப் இட். இது டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ். இது இந்த தலைமுறையினுடைய நீங்கள் ரெண்டை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஒன்று வாய்க்காத பட்சத்தில் அது நீங்கள் அனுபவித்துக் கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் ஒதுக்கி கொடுத்தது உங்களுடைய சொந்த சாய்ஸ். அதே மாதிரி உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருக்கவும் மாட்டாங்க. த மீனிங் ஆஃப் மணி ஆர் பீயிங் சேஞ்ச்டு இன் டீகேட்ஸ். கடந்த பல தலைமுறைகளில் பணத்துக்கான அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, இவங்களுக்கு பணத்தோட மதிப்பே தெரியல, காசோட மதிப்பு தெரியாமல் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. காசோட மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. உங்களுக்கு இருந்த பயம் அவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவோன்னு, நாளை காலையில் ஒன்றும் இல்லாட்டி வா பார்த்துக்கலாம் மானுங்க, கவலையே பட மாட்டாங்க.
வாய்ப்புகளே பெரிய அளவுக்கு இல்லாத காலகட்டத்தில் வளர்ந்த உங்களுக்கும் எந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வது என்று தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அதனால மீனிங் ஆஃப் மணி சேஞ்ச். அதுதான் நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த மீனிங்கும் கிடையாது, அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதற்கு பிறகு ஒரு பண்டமாற்றுன்னு ஒன்று இருந்துச்சு. நான் கத்திரிக்காய் கொடுத்தா நீ மாங்காய் கொடுப்பேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பணம்னு ஒன்று வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஒன்று கொடுப்பா, அதுக்கு இணையாக நான் ஒரு காசு கொடுப்பேன். அப்போ பணம் என்பது ஒரு பொருளை பெறுவதற்கான ஒரு வணிக வழி, பரிவர்த்தனைக்கான ஒரு ஏற்பாடு. இதுதான் ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து மனுஷன் கண்டுபிடிச்சான், பணம் இருக்கவனா கொஞ்சம் பயப்படுறாங்க, அதிகாரம் என்பது பணம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பணத்தை நிறைய வைக்கிறவன் நிலங்களை கொண்டு வந்தான், நிலங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலைக்கு வந்தாங்க, அவங்களாம் இவங்களுடைய சொல் பேச்சு கேட்டாங்க. அப்போ என்னாச்சு, பணம் என்பது அதிகாரம் என்று புரிந்து கொண்டது. அப்போ பணத்துடைய மீனிங் பேர் அதிகாரம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, பணம் என்பது நம்ம கையில் இருக்க வரைக்கும் அதிகாரம், நம்முடைய தலைமுறைக்கு சேர்த்து வச்சா அது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம மிடில் கிளாஸ் ஆரம்பித்தோம். குறைஞ்சபட்சம் ஒரு வீடு வாங்கணும்டா, குறைஞ்சபட்சம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டணும்டா, கொஞ்சமாவது தங்க சேர்த்து வச்சுருந்தா நம்ம ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் பணம் என்பது பாதுகாப்பு. த மீனிங் ஆஃப் மணி என்ன, ப்ரொடெக்ஷன். அப்போ அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் வந்துச்சு, டிஸ்போசபிள் இன்கம் இந்தியாவில் இவ்வளவு இருக்குன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரொம்ப கன்சர்வேட்டிவாக செலவு செய்யப்படக்கூடிய நாடு என்று அறியப்படக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமான பேமெண்ட் கேட் வழியாக எக்கச்சக்க பணம் செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்க அதிகமான பணம் செலுத்த நீங்கள் கார்ட்டில் வச்சு அமேசான்லையும் மற்ற இத்தியாதி வகையற சைட்டுகள்லையும் அவ்வளோ பொருளை வாங்கி குமிக்கிற ஆளுங்க முழுக்க நம்ம ஆளுங்க தான். பேமெண்ட் கேட் வழியா அதிகமான பணம் செலுத்துறது உலகத்திலே இந்தியர்கள் தான். அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. நம்ம காசே இல்லைம்மா, இங்கே டி நகர் முழுக்க குமியும் கூட்டம், டிராபிக் ஜாம் ஆகும். கேட்டால் காசே இல்லை. அப்போ என்னதான்டா பண்றீங்க காசு? அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு மீனிங் ஆஃப் மணிக்கு பேர் ஃபன், அவ்வளோதான். 25,000 கிடச்சுன்னா ஒன்றா ஃப்ரெண்டுக்கு சேர்ந்து அவன் பார்ட்டி வைப்பான், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. த மீனிங் ஆஃப் மணியோடைய பேர் இன்னைக்கு ஃபன். இன்னைக்கு லைஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை சூழலுக்கு அவங்க நீங்கள் தள்ளிவிட்ட பிறகு அவங்க பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஃபன்னு ஒரு பேர் வைக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்னை போலவே என்னுடைய தலைமுறை இருக்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நீங்கள் இதெல்லாத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்னது மாதிரி உங்கள் மனசோடு நீங்கள் பேசிட்டீங்கனாலே புரிஞ்சிட முடியும். நம்ம பிரச்சனை ஊர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்போம், நம்ம மனசு சொல்கிறது நம்ம கேட்டதே கிடையாது. நம்ம ஊர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்போம், பக்கத்தில் கொஞ்சம் சொல்கிறது எவனா கேட்டிருப்போமா இல்லையா? கேட்கவே மாட்டான். நம்ம குடும்பத்திலே படித்தவன் ஒருத்தர் இருப்பான், ஆனால் நம்ம குடும்பத்திலே படிக்காத ஒரு கேரக்டர்கிட்ட இவனை என்ன படிக்க வைக்கணும், அவனை கூட்டிக்கிட்டு அவனை கேளும்பாங்க. ஏன், அவங்க நம்ம குடும்பத்துக்கே மூத்தவர். அந்த ஆள் 8ஆம் கிளாஸே போயிடுறா, ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய படிப்பு சம்பந்தமாக அந்த ஆள்கிட்ட எப்படா கேட்க முடியுமா? மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, உங்கள் புரோட்டோகாலில் தீய வைக்க? அந்த ஆளுக்கு தான் தெரியாதே, அந்த ஆளுக்கு தான் தெரியாது. அப்போ இங்கே சில விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டி இருக்குது. வாட் இஸ் இஸ் லைஃப், who I want to be. கடைசி வரைக்கும் நாம ஒன்றாக இருக்க முயற்சிக்கிறோம், ஆனால் அதுவாக மாற முயற்சிக்கிற போது வரக்கூடிய தடைகளை காரணிகளாக எடுத்துக்கிட்டு வேறொன்றாக வாழ்கிறோம். நமக்கு பிடிச்சவா நீங்கள் வாழலைனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரிச்சல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உடம்புல நோய் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக எதை பார்த்தாலும் பிடிக்காது. அற்புதமாக சுகிசிவம் ஐயா சொன்னார், நீ மனசில் குப்பையை வச்சுட்டு எங்கே போய் உட்காந்தா என்ன, அந்த குப்பையை தூக்கி நீ வெளியில் போடாத வரைக்கும் 4 நாள் கொடைக்கானலில் போய் குதூகலமாக இருக்கலாம், ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம். அப்படிதான் ஒன்றுமே இருக்க முடியாது. அங்கே போனால தானே, எங்கே போனாலும் உங்கள் கூடவே வரப்போகிற கசரை கழிச்சிடாம நீங்கள் எப்படி எந்த இடத்துல போய் நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த தேடி தேடி போறீங்கல்ல, எங்கேயாவது நிம்மதி கிடைக்கணும். அந்த ஆளுங்க எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல, உங்களுக்கு இங்கே இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது, அங்கே இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. நீங்கள் தப்பிக்க பார்க்கிறீர்கள், தீர்வை பார்க்கவில்லை. தப்பிக்க பார்க்குறவனுக்கு எங்கே போனாலும் தீர்வு கிடைக்க போகிறது, தப்பிக்க பார்க்கிறவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? அப்போ நமக்கு நிறைய பயம் இருக்குது இந்த வாழ்க்கை குறித்து. அவன் என்ன சொல்லிவிடுவான், இவன் என்ன சொல்லிவிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொன்னா என்ன, கடைசியில் அவன் என்ன சொல்ல போறான் தெரியுமா? அப்போவே சொன்னேன் உடம்பு பார்த்துக்கல, அப்போவே சொன்னேன் பிடிச்சது நல்லது கெட்டதை செஞ்சுக்கல. இவங்கெல்லாம் நம்ம எங்கே சொல் பேச்சு கேட்குறாங்க, அவன் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம மீது அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை பற்றி கவலைப்படுகிறோமோ இல்லையோ, நம்மளை எவனாவது குறை சொல்லிடுவானோன்னு பார்த்து அவனை பற்றியே தான் கவலைப்பட்டுட்டு இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் குறை சொல்லுவான். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம லைஃப் முழுக்க அவங்களுக்கு அடமானம் வைப்போம். எந்த செயல் செய்கிற போதும் அந்த மனிதன் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த விஷயத்தை நான் செய்கிற போது அந்த ஆள் என்னை தப்பா சொல்லிவிடுவானா, அந்த ஆள் என்னை தப்பா பேசிடுவானா. கடைசியில் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற காரணத்தினால உங்களோடு அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களிடம் நீங்கள் விலகி கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் நினைத்த விஷயங்களை தாண்டி பல்வேறு விஷயங்கள் பிடிக்காததாகவே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற போது தான் ஆத்திரம் வருது உங்க மேல. அப்படி நீங்கள் இருக்க முயற்சிக்கிற போது அந்த ஆத்திரம் வருதுல, அந்த ஆத்திரம் தான் நம்ம எல்லாத்தின் மீதும் கோபத்தை உண்டாக்க பார்க்கும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கத்தான் எல்லாத்தையும் பண்ண பார்க்குறோம்.